எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான பிசிக்கல் 2 நாளா நடந்தது. 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் அந்த ரீலிஸ்ட் விட்டதுக்கான பிசிக்கல் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நம்ம சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியம்ல நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியம்ல நடந்துச்சு. ஸோ மழையின் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்று நடந்த 1500 எல்லாருக்குமே எங்க நடந்துச்சுன்னா, நேரு ஸ்டேடியம் கூட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே 1500 நேரு ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எல்லாருமே எங்கே கூட்டி போயிருந்தாங்க? நேரு ஸ்டேடியத்தில் தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கொஞ்சம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் நேற்று நமக்கு தேவையில்லை எலிஜிபிள் அப்படின்றது கொஞ்சம் பேர் ஆயிருந்தாங்க. அதில் பொண்ணுங்க நிறைய பேர் ஆப்ஷன் லிஸ்ட் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுபோக பொண்ணுங்க நிறைய பேர் அந்த 400 டே கம்ப்ளீட் பண்ண முடியல, ரன்னிங் ஓடும்போது மயங்கி விழுந்ததா அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க பசங்க. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த மார்க் அடிப்படையில், அதாவது உங்களுக்கான ஸ்டார்ஸ் இன்னைக்கு தான் நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பசங்க அட்டன் பண்ணது 140 பேர். மொத்தம் பசங்க 140 பேர். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 55 பேர் தான் அட்டன் பண்ணதா சொன்னாங்க பசங்க. ஸோ 50லேருந்து 55 பேர் தான் பொண்ணுங்க வந்திருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி பசங்க சொன்னதான். ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 140 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 303, அதுக்கப்புறம் ஒரு 57 உமன்ஸ் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த 57 பேர்லையும் மோஸ்ட்லி யாருன்னா பிசி உமன்ஸ் தான் இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி யார் இருந்தாங்க அப்படின்னா பிசி உமன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. எம்பிசி கூட அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலாக நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பிசியும் எம்பிசியும் சார் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் என்னன்னா மோஸ்ட்லி பிசி தான் இருந்திருக்காங்க. பிசி உமன்ஸ் தான் மோஸ்ட்லி அதில் எடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிஎஸ்எம் எல்லாமே இன்க்ளூடும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 303ல் ஆல்ரெடி ஒரு 75 பொண்ணுங்க இருந்தாங்க. இந்த 303 எத்தனை பேர்? 75 பொண்ணுங்க. மொத்தம் 132 பொண்ணுங்க. எத்தனை? 132 பொண்ணுங்கள்ல கடைசியா எலிஜிபிள் போக, ஆப்ஷன் லிஸ்ட்லாம் போக இன்னைக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணவங்க எவ்வளோனா 50லேருந்து 55 பேர் தான். ஸோ இந்த 50லேருந்து 55 பேருமே எல்லாமே பண்ணாங்களா அப்படின்னா எல்லாருமே யாருமே என்னென்ன பண்ணலை. ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 6 மார்க்லேருந்து 9 மார்க் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் ஆல்ரெடி கட் ஆஃபில் ஃபார்டரில் இருக்கவங்க அப்படின்லாம் கொஞ்சம் பயப்பட வேணாம், கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஸோ ஏன்னா இந்த 1/2 மார்க் 1 மார்க் அப்படின்றது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. மேபி இன்டர்வியூவில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வேணால் வேரியேஷன் ஆகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் 140 பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணது. ஸோ இந்த 140 பேரில் ஒரு 12 பேஜாக பிரித்ததா பசங்க சொன்னாங்க. ஒரு பேஜுக்கு ஒரு 15 பேர் வச்சு 12 பேராக பிரித்ததா சொன்னாங்க. ஸோ ஒரு இப்போ லாங் ஜம்ப் ரோப்பை பொறுத்த வரைக்கும் பசங்களை ஒரு 15 பேர் போகிறாங்க அப்படின்னா இதில் 10 பேர் டபுள் ஸ்டார் அடிச்சுறாங்க. எத்தனை பேர்? 10 பேர் டபுள் ஸ்டார் அடிச்சுறாங்க. அதே பொறுத்த வரைக்கும் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 15 பேர் போகிறாங்க அப்படின்னா 5 பேர் தான் டபுள் ஸ்டார் அடிச்சிருக்காங்க. எத்தனை பேர்? 5 பேர் தான் டபுள் ஸ்டார் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் யாருமே மோஸ்ட்லி ஒரு இந்த 140 பேரில் ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் போட்டவங்க அப்படின்றதுனா ஒரு 60 பேர் தான் ஃபுல் மார்க்கே போட்டுருக்காங்களாம். மித்தவங்கலாம் 10, 12 அந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்கல, 60 பேர் தான் இப்போ ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 60 பேர் ஃபுல் மார்க் எடுத்துறவங்க தாராளமாக என்ன செஞ்சிடலாம், இவங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் யாரெல்லாம் நீங்கள் ஃபுல் மார்க் போட்டிருக்கீங்களோ உங்களுடைய இன்டர்வியூவை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட எஜுகேஷன், நீங்கள் என்ன படிச்சிங்க, உங்கள் பேக்ரவுண்டு, உங்கள் அப்பா ஒர்க்கு எல்லாமே பார்த்துருங்க. இன்டர்வியூக்கு நம்ம தனியாக வேணால் ஒரு வீடியோ போடுவோம், எந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு சொல்லிடுவோம். நீங்கள் அதைப்படி பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நமக்கு குரூப் 1 அட்டன் பண்ணவங்க, இல்லை ஆல்ரெடி நம்ம பேஜ்லேருந்து எஸ்ஐ போனவங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே அவங்க மூலியமாக கூட நம்ம இன்டர்வியூ வேணால் தனியாக வேணால் அரேஞ்ச் பண்ணி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாலும் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா மதுரையில் தான். எங்கே பண்ணுவோம் அப்படின்னா மதுரையில் தான் பண்ணுவோம். ஸோ வேறு லொக்கேஷன்லையும் எங்கேயும் நம்ம பிளான் பண்ணல. இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாலும் சப்போஸ் மதுரையில் தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டர்வியூ பேனல் வந்துட்டு பிளான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான். ஆல்ரெடி இதுதான். இது பார்டரில் இருக்கவங்க நம்ம வந்துட்டு அப்படின்லாம் இல்லை. ஸோ கட் ஆஃப் என்ன வரும் ஏது வரும் அப்படின்னு யாராலையும் இன்ன வரைக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு இது விட போகிறாங்க, ரிசல்ட் எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னே தெரில. மேபி ரிட்டனில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா, ரிட்டனில் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்களா என்னன்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியலை, மொதல் விஷயம். ரெண்டாவது ஃபிசிக்கலில் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து மார்க் விடுறாங்களா, இல்லை இதில் ஆல்ரெடி இப்போது ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவங்க அவங்களும் இந்த லிஸ்ட்டில் ஃபுல்லாக வருவாங்க இன்டர்வியூக்கு. சப்போஸ் அவங்க அந்த மார்க் எடுத்து இன்டர்வியூ மார்க் எடுத்து அவங்க இன்டர்வியூ மார்க்கில் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத லெவலுக்கு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ உண்மை இதுதான், எப்படி வேணாலும் மாறும். அதனால் யாருமே உங்கள் கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுத்தவங்க உங்களோட இன்டர்வியூக்கு ஃபுல்லாக ரெடியாக இருங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதாச்சும் ஐடியா தேவைப்படுது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதில்ல தெரில அப்படின்னா தாராளமாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக நம்ம மதுரையில் ஒரு
மார்க் என்ட்ரி வைப்போம். ஸோ அதுக்கான லொக்கேஷன் என்னென்னு பின்னாடி சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம லொக்கேஷன் வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரேஞ்சும் பண்ண முடியும். ஸோ அந்த 60 பேர் ஃபுல் மார்க் எடுத்த அந்த 60 பேர் இன்டர்வியூக்கு வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்து இப்போ பிசி 20ஆம் தேதி நடக்க போகுது. பிசிக்கான ஃபிசிக்கல் 20ஆம் தேதி நடக்க போகுது. இது எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இதுலேயும் ஒரு 8432 பேர் எடுத்திருக்காங்க. 8432 பேர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே பசங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, சார் இந்த வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாமே, ஆல்ரெடி 1:8 எடுத்திருக்காங்களா, அதனால் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாமே சார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு உண்மை என்ன அப்படின்னா, போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சிஎம் செல்லுக்கு, அதாவது தலைமைச் செயலகத்துக்கு அவங்க வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக தலைமைச் செயலகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட் ஆர்டர் மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அஸ் பர் கோர்ட் ஆர்டர் என்னவோ நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 8432 பேருக்கும் பிசிக்கல் நடக்கும். இந்த பிசி வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எஸ்ஐ வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அது போர்டுலேருந்து டேரெக்டாக அங்கே தலைமைச் செயலகத்துலேருந்து டேரெக்ட் சொல்கிறாங்க, கோர்ட் ஆர்டரை நம்ம எப்போவுமே மீற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே. உங்களுக்கு பர்தராக எதனாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும்னாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்ஐக்கு இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க, அடுத்த கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச டேட்டு செப்டம்பர் 16. ஒரு டேட்டு நமக்கு கிடைச்ச டேட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ மேபி செப்டம்பர் 16 வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி அக்டோபரை தாண்டாது. ஸோ அக்டோபரை தாண்டி மேக்ஸிமம் கால்ஃபர் தாண்டி அதை தாண்டி போகாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது. ஏன்னா டேட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கனால கரெக்டாக சொல்ல முடியல. நமக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் தான் செப்டம்பர் 16 எஸ்ஐ வேக்கன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ படிக்கிறவங்க கொஞ்சம் வேகமாக படிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் டெஸ்ட் பேஜில் ஒரு பேஜ் முடிஞ்சு, கண்ணூர் ஸ்காடு 1 முடிஞ்சு. ஸோ அடுத்து கண்ணூர் ஸ்காடு 7வது பேஜ், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேபி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து கண்ணூர் ஸ்காடு 7 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ இதே ஸ்பீடில் படிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை புதுசாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு எஸ்ஏ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னா எப்போ வேணாலும் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்லாம் நம்மளோட எண்ணம் கிடையாது. நீங்கள் ஒரு எஸ்ஏ ஆனீங்கன்னா அதோட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவே கிடையாது. ஸோ என்ன ஒரு டவுட்னாலும், எது ரிலேட்டட்னாலும், புக்ஸ் வேணும் சார், புக்ஸ் எங்கே கிடைக்கும் சார், எது பெஸ்ட்டு, எல்லாமே கேளுங்க. எல்லாமே நம்ம கரெக்டாக அவங்கள கைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது.